சாஜித். வணக்கம். சாஜித், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே. ஹலோ, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சாஜித். எடியூகலாவ கல்வி நிறுவனத்தினூடாக தொடர்ச்சியாக 5வது வருடமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இலவச கருத்தரங்கு தொடரின் முதலாவது கருத்தரங்கு இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. முதலாவது கருத்தரங்காக இன்றைய தினம் இலங்கை வரலாறு பாட கருத்தரங்கு இரவு 7 மணி தொடக்கம் 9 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு விசேட ஆசனாக இங்கு வருகை தந்திருக்கும் சஜீவன் ஆசிரியருக்கு எடியூகலாவ நிர்வாகம் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஆசிரியருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எங்களோட கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ என்னென்னு சொன்னால், சரி, ஓகே, நாங்கள் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த ஒரு மாதிரி வினாத்தாள் மீட்டலுக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் முதலாவது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாங்கள் கண்டினியூவாக எங்களோட கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்கள் இலங்கை வரலாறு ஒரு மாதிரி வினாத்தாள் இந்த முறை வட மாகாணத்தில் நடந்த ஒரு வினாத்தாள் பகுதி இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் நான் இன்னைக்கு மைக் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் கட்டாயம் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு டைம் தருவேன். ஸோ இல்லாட்டி எங்களோட அட்மின் நம்பர் மூலமாக கண்டெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கிளியராக விளங்குதா பிள்ளைகள்? அதை ஒரு கேட்டுட்டு போகிறேன். பேசுறது கிளியராக விளங்குதா எல்லாருக்கும்? ஓகே, சரி பிள்ளைகள், நாங்கள் கவனிப்போம். இதுல பாருங்கோ, உங்களோட முதலாவது கேள்வி வந்து கலிங்க வம்சம், தூப வம்சம், தாது வம்சம், போதி வம்சம், தீப வம்சம் என்று சொல்லி உங்களுக்கு முதலாவது எப்பவுமே இந்த மூலாதாரங்கள் சம்பந்தமான ஒரு வினா, எக்ஸாம் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் இப்படியான வினாக்கள் நெடுகளும் வாரது. ஸோ இப்படி ஒரு வினா வருகிற போது நீங்கள் மெயினா இந்த வம்சங்கள், இப்ப நூல்களை வச்சுக்கொண்டு, வம்சகதை இலக்கியங்களை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு வினா ஒன்று வரும். முதலாவது நீங்கள் இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன, இந்த வம்ச கதையை வந்து வம்சங்களை வந்து வம்ச நூல்களை வந்து நீங்க 2 வகைப்படுத்துங்க பிரதானமா. பாலி மொழியில எழுதப்பட்ட நூல்கள், சிங்கள மொழியில எழுதப்பட்ட நூல்கள் என்று சொல்லி நாங்கள் 2 வகையா முதலாவது பார்க்க வேணும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இதுல தீப வம்சம் வந்து பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல், தூப வம்சம் சிங்கள மொழியில் எழுதப்பட்ட நூல், தாது வம்சம் சிங்கள மொழியில் எழுதப்பட்ட நூல், போதி வம்சம் சிங்கள மொழியில் எழுதப்பட்ட நூல். அப்ப எங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பொது பண்பு என இலங்கை வரலாறு பற்றி அறிய உதவுகின்ற வம்ச கதை நூல்களாக தூப வம்சம், தாது வம்சம், போதி வம்சம், தீப வம்சத்தை எடுத்துக்கொண்டோம்டா எங்களுக்கு வந்து கலிங்க வம்சம் வந்து இப்படியாக வரப்போகுது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமா கலிங்க வம்சம்ன்றது ஒரு வம்சம் பரம்பரை. மிச்சம் எல்லாம் வந்து வம்சகதை நூல்கள். என்ன, உங்களுக்கு 2 வகையா உடைக்க தெரிஞ்சிருக்க வேணும். ஏனடா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல அனுராதபுர கால இலக்கியங்கள் வந்திருக்குது, பொலனறுவை கால இலக்கியங்கள் இப்படி கேள்வி வந்திருக்குது, தென்னிந்திய இலக்கியங்கள் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு வினாவுக்கு நீங்க இப்படி எடுக்க, இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பாஸ் பேப்பர் வினாத்தான். ஆனா வட மாகாணத்தில் நடந்த பேப்பர், ரைட். அதே மாதிரி அடுத்த 2வது வினாவுக்கு வருவோம். பட்டதும்பலன பெலிலேன பாகியன்களை வட்டவல பிதுரங்கல பாகியன்களைன்ட்டு. முதலாவது உங்களுக்கு இப்படியான வினா வாரத்துக்கு முதல் சில விஷயங்களை சொல்லி தந்துட்டு போறேன். இலங்கை வரலாற்றை பொறுத்த மட்டும் மனிதன் வாழ்ந்த
கற்குகைகள், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல மனிதன் வாழ்ந்த கற்குகைகள் கொஞ்சம் இருக்குது. திறந்த வெளி குடியிருப்புகள் இருக்குது. ஏன்னா திறந்த வெளி குடியிருப்புகள் நிறைய இருக்குது. கற்குகைகள் நாங்கள் ரெண்டா உடைக்கலாம். எப்படின்னா தாழ்நில ஈரவலிய கற்குகை, தாழ்நில உலர்வலிய கற்குகைன்னு ரெண்டா உடைக்கலாம். ஏன்னா தாழ்நில ஈரவலிய கற்குகையில பாகியன்களை பட்டதும்பலன கித்துள்களை பெலிலேன கம்பகா அலவெலேன இது தாழ்நில ஈரவலிய குகை. தாழ்நில உலர்வலிய குகை என்று சொன்னா அலிகல பொத்தான பிதுரங்கல மாபாகல. அப்ப இப்படி நாங்கள் உடைக்கலாம். இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை திறந்த வழி குடியிருப்புகள் சம்பந்தமா எதுவுமே வரையில்லை. ஏண்டா பட்டதொம்பலனவும் கித்துள்களை பெலிலேனவும் ஈரவலிய குகையண்டும் பாகியன்களை ஈரவலிய குகையண்டும் பிதுரங்கல உலர்வலிய குகையண்டும் வந்தா பொதுவா நாங்கள் கற்குகைகள், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல மனிதன் வாழ்ந்த கற்குகைகள் என்று எடுக்கலாம். அப்ப விட வந்து வட்டவலை வரப்போகுது மலை நாட்டு பிரதேசத்துல காணப்படுகின்ற ஒரு திறந்த வழி பிரதேசம். அது வேற விஷயம் உண்டு. இப்ப ஞாபகம் இருக்க வேணும். அப்ப விட வந்து இதுல வட்டவலை தான் வரப்போகுது. அதோட மட்டுமில்ல திறந்த வழி குடியிருப்புகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் தென் மாகாணம் இருக்குதானே. இந்த தென் மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெயினா இப்ப மினிகாகல் கந்த குந்தல பதிராஜவல அலுகல்லை என்று சொல்லப்படுகின்ற குடியிருப்புகளும் வந்து போன்ற விஷயங்களும் வந்து மிக முக்கியமா வந்து காணப்படுது. ஞாபகம் இருக்க வேணும். ரைட், மிக முக்கியமானது. அப்ப விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல வட்டவலை இது இப்ப இப்ப இருக்க விஷயம். என்னொண்டு இப்ப நீங்கள் இன்னொரு விஷயம் படிச்சு வைக்க வேணும். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போறாக்கள் இந்த முன் வரலாற்று கால பிரதேசங்கள் இருக்குதான இலங்கை வரலாற்றுல முன் வரலாற்று கால பிரதேசங்கள் இருக்குதான. முன் வரலாற்று காலத்துல வந்து அதாவது ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்ற பிரதேசங்கள். அப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹல்துமுல்ல பெரகல உடராஞ்சமடம நிகவலமுல்ல இப்பன்காட்டுவ கல் சோகன் இப்படி என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களும் வந்து மிக பிரதானமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். ஏன்னா கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. ரைட். இப்ப அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். முதல் ரெண்டு வினாவும் சரிதானே. முதலாவதுக்கு விட கலிங்க வம்சம், ரெண்டாவது கூட வட்டவலை. ரைட், அடுத்த வினாவுக்கு வாங்கோ. செரண்டிப், தப்ரபேன், தம்பரட்ட, சிமுண்டு, அதே மாதிரி சிலோன் என்று சொல்லி மூன்று விஷயங்கள் இருக்குது. மூன்று விஷயங்கள் இருக்குது முக்கியமா. ரைட், சாரி 4 விஷயம் 5 விஷயம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப முதலாவது இது இது படிப்பிக்க முதல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து இலங்கையினுடைய மறுபெயர்கள், இலங்கைக்கு வழங்கப்பட்ட மறுபெயர்கள் தந்திருக்கணும். சரி, இப்படியான கேள்வி வேற என்ன வந்திருக்குண்டா கண்டி ராஜ்யத்துக்குரிய மறுபெயர்கள் வந்திருக்குது. ஃபைனல் எக்ஸாம்ல புலனறுவை ராஜ்யத்துக்குரிய மறுபெயர்கள் வந்திருக்கு. சரியானே, புலனர் ராஜ்யத்துக்குரிய மறுபெயர்கள் வந்திருக்கு. இப்ப இதுல வந்திருக்கு இலங்கையின் மறுபெயர்கள். இப்ப இலங்கையை வந்து சிரண்டிப்பன் அழைச்சவர்கள் யார் என்று சொன்னா அதாவது அராபியர்கள், பலசிமுண்டன் அழைத்தவர்கள் பாரசீகர்கள், தப்ரபென் அழைத்தவர்கள் கிரேக்கர்கள், சிலோன் அழைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். தம்பரட்டன்றது இலங்கையின் ஒரு பிரதேசம். விட வந்து 3வது வரப்போகுது. ஏன்னா இலங்கைக்கு நிறைய மறுபெயர்கள் இருக்கு. ரைட், ஓகே. அடுத்த வினாவை பாருங்கோ. ககபதி, மகிபதி, பதவிபதி, பூபதி, பிரதிவீஸ்வர என்று சொல்லி ஒரு 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 கேள்வி ஒன்று வந்திருக்குது. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிலத்தை உடைய அரசன், இப்ப நிலங்கள் எல்லாம் அரசனுக்கு சொந்தம் கொண்டபடியால அரசன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா முக்கியம் அவனுக்கு கொஞ்சம் பேர்கள் இருக்குது. பூபதி இருக்குது, பூபாலன் இருக்குது, படவிபதி இருக்குது, படவிபதி இருக்குது, பிரதிவீஸ்வர இருக்குது, என்ன மகிபதி இருக்குது. இப்படி நிறைய பேர்கள் வந்து அவனுக்கு இருக்குது பிள்ளைகள். அப்ப இதுல பூபதி, மகிபதி, பிரதிவீஸ்வர, பதவிபதி எல்லாம் அவனோட பேர்கள். இல்ல ககபதி என்று சொல்றது வேற. ககபதி என்றது இல்லத்தலைவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பெயர்கள். இல்லத்தலைவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பெயரை நாங்கள் ககபதி என்று சொல்லுவோம். இல்லத்தலைவருக்கு வழங்குற பெயரை நாங்கள் ககபதி என்று சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ககபதி அதே மாதிரி தகபதி என்ற ஒரு சொல்லும் இருக்கு. தகபதி, தகபதி என்றது வரி. என்ன தகபதி என்றது வரியை குறிக்கிறது, ஞாபகம் இருக்கும். தகபதி என்றது வரியை குறிக்கிறது. மிக பிரதானமான விடயம் உண்டு, மறக்க கூடாது. சரிதானே. அடுத்த பாருங்க, அடுத்தது 5வது வினாவுக்கு வருவோம். அஞ்சாவது வினாவில் மகாதீத்த, ஊராதோட்ட, கோகர்ண, சுகரதீத்த என்று சொல்றது வந்து முக்கியமா
இலங்கையினுடைய துறைமுகங்களாக இருக்குது. கச்சகதீத்துன்றது இலங்கையின் துறைமுகம் இல்லை. என்ன, கச்சகதீத்துன்றது இலங்கையின் துறைமுகம் இல்லை. ஆனா சில நேரங்களில் துறைமுகங்கள் கேள்வி வருகிற போது என்ன திசைகளை அடிப்படையாக கொண்டு கேள்வி கேட்பாங்க. துறைமுகங்கள்ல நிறைய கேள்விகள் இருக்குது. திசைகளை அடிப்படையாக கொண்டு கேள்வி கேட்பாங்க. என்ன, இந்திய துறைமுகம் இலங்கை துறைமுகம் என்று கேள்வி கேட்பாங்க. ஸோ ஞாபகமான முறையில இந்த கேள்விகளை அணுகி கொண்டு போங்குவா. கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னு யோசிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லி தரதுக்கு. அதுக்காகத்தான் எது டவுட்ண்டா மைக்கொண்டு வந்து டைம் தருவேனே. ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு வருவோம். சேனன், குத்திகன், அசேலன், எல்லாளன், குட்டபாரிந்தன், மாகன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப முக்கியமா இதுல இருக்கிறாங்கல்லாம் பாருங்கோ. உங்களுக்கு தெரிய வேணும், எங்கட நாட்டுக்கு ஒரு சில ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிச்சு வந்தவர். ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு நிறைய பேர் வந்தவர். என்ன, ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தவர். இந்த வந்த ஆக்கிரமிப்பாளர் என்னன்னு நாங்க பார்க்க வேணும்டா, அனுராதபுரத்துல ஆக்கிரமிப்பு செய்தவர்களும் இருக்கணும், புலனறுவையில ஆக்கிரமிப்பு செய்தவர்களும் இருக்கணும். ஆனா அனுராதபுரத்துல ஆக்கிரமிப்பு செய்தவர்களும் இருக்கணும், புலனறுவையில ஆக்கிரமிப்பு செய்தவர்களும் இருக்கணும். இந்த அனுராதபுர தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். முற்பட்ட கால ஆக்கிரமிப்பாளர்கள், பிற்பட்ட கால ஆக்கிரமிப்பாளர் சொல்லி பிரிக்கிறான் ரெண்டா. சரிதானே? ஆனா இப்ப உங்களுக்கு தெரியணும், சேனனும் குத்திகனும் எல்லாளனும் குட்டபாரிந்தவும் மாகனும் இவ இராசரட்டை காலத்துல ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டவர்கள். ஏனென்றா கலிங்க மகன் புலனறுவை காலத்திலான ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டவன். சோ இதனால வந்து என்ன நடந்திருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் எங்களுக்கு. அப்ப பொதுவா நாங்கள் பார்க்கிற போது எங்கட சேனன் குத்திகன் அனுராதபுர காலத்துல ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டது, குட்டபாரிந்த அனுராதபுர காலம், எல்லாளன் அனுராதபுர காலம், மாகன் புலனறுவை காலம். அப்ப விட வந்து அசேலன் விட. ஏன் அசேலன் விடையண்டா, இந்த எங்கட தேவநம்பிய தீசன் இருக்கிறார் தானே, தேவநம்பிய தீசனுக்கு கொஞ்சம் சகோதரர்கள் இருக்கணும். சரியோ? உத்திய, அசேல, மகாசிவ, மகாநாக, சூரதிச என்ன இப்படி வந்து அவருடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஸோ அசேல என்றது வந்து எங்கட தேவநம்பி சென்ற சகோதரர் மிச்சம் எல்லாரும் வந்து ஆக்கிரமிப்பாளர் எடுக்கவர். ஆனா இப்படி ஒரு ஆக்கிரமிப்பாளர் கேள்வி வருகிற போது சரி, இந்த அசேல என்ற இடத்துல சோழர் வந்தா நாங்க சோழரை தான் விட கொடுக்க வேணும். ஏன் சோழரை விட கொடுக்க வேணும்டா, இந்த சோழர் இருக்கிறார் தானே, சோழர்கள் அரசியல் நோக்கம் கருதி படையெடுப்புகளை மேற்கொண்டவர்கள். மிச்ச எல்லா ஆக்கிரமிப்பாளர்களும் பொருளாதார நோக்கம் கருதி படையெடுப்புகளை மேற்கொண்டவர். சரியா? பிஞ்ச எல்லா ஆக்கிரமிப்பாளர்களும் பொருளாதார நோக்கம் கருதி படையெடுப்புகளை மேற்கொண்டவர்கள். ஞாபகம் இருக்கவர். சரியோ? ரைட். அடுத்த வினாவுக்கு வருவோம். பாருங்கோ, நான் அப்போதே உங்களுக்கு சொன்னேன், இந்த மறுபெயர்கள் சம்பந்தமான MCQ எக்ஸாமுக்கு வரைக்க துறைமுகங்கள்ல இந்த மாந்தை துறைமுகம் வந்திருக்குது மறுபெயர்கள்ல, இலங்கையின் மறுபெயர்கள் வந்திருக்குது, அதே மாதிரி அடுத்தது புலனறுவையில மறுபெயர்கள் வந்திருக்குது, கண்டி ராஜ்யத்தின மறுபெயர்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்திருக்குது. இவ்வளவு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த பகுதிகள். செங்கடகலபுர, ஸ்ரீவர்த்தனபுர, கந்தேனூர, கட்டுப்புல்நூர இது எல்லாமே கண்டி ராஜ்யத்தின மறுபெயர்கள். கங்கா ஸ்ரீபுரன்றது கம்பளை ராஜ்யத்தின மறுபெயர். கம்பளை ராஜ்யத்தின மறுபெயர் கங்கா ஸ்ரீபுர. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. இப்ப நிறைய இருக்குது. இப்போ உதாரணமா பாருங்கவன், இப்ப தம்பதினியா எடுத்துக்கொள்ளுங்கவன். தம்பதினியாவோட மறுபெயர் அப்படின்னு சொன்னா ஜம்பு தோணிபுர. ஜம்பு தோணிபுர. கடைசியா புறாண்டு முடியும் பாருங்கவா. ஜாபகுவா. ஜாபகுவா எப்படி முடிப்பீங்க? சுப பர்வத புர. ஜாப்போட மறுபெயர். குருநாகல். குருநாகலோட மறுபெயர் வந்து அத்துக்கல் புர. அத்துக்கல் புர. என்ன, கம்பளை எழுதிட்டேன் தானே. கோட்டை. கோட்டை வந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர. ஜெயவர்த்தனபுர என்று சொல்லுவோம். பாருங்க, தம்பதினியா, ஜாப்பகுவா, குருநாகல், கோட்டை, கம்பளை எல்லாத்தோட மறுபெயர்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. விளங்கிடுதோ? எல்லாம் புறாண்டு முடியும். இதெல்லாம் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் மெயினா இந்த வராத பகுதிகளாக இருக்குது, பார்த்து கொள்ளுங்க. 7 கேள்வியும் விளங்கிட்டுதா எல்லாருக்கும்? இந்த 7 கேள்வியும் விளங்கிட்டுதா?
கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன், நினைக்காதீங்கோ. ஏனென்று சொன்னா மைக்கும் ஒன் பண்ணி விட்டுருக்கிறேன். எதுவும் டவுட்டா கேட்கலாம். ஸோ கதை பண்ணாங்களா? ரைட், ஓகே. இப்ப கவனிப்பா, வடிவா கவனிச்சு கொடுங்க. 27 பேட்ச்காரர் இருந்தாலும் வடிவா கவனிங்க. உங்களுக்கும் தேவை பேப்பர் என்ன, 4th termல இருந்து உங்களுக்கும் தேவை பாருங்கோ. மரால பத்த, படகல பத்த, கிண்ணற பத்த, குருவே பத்த, மடிகே பத்த, இந்த கண்டி ராஜ்யத்துல சில வரித்துறைகள் காணப்படும். சரியானே? படகல பத்த ஒரு வரித்துறை, கிண்ணற பத்த ஒரு வரித்துறை, மடிகே பத்த ஒரு வரித்துறை, குருவே பத்த ஒரு வரித்துறை. என்ன? ஆனா மரால பத்தன்றது ஒரு வரித்துறை இல்ல. மரால என்று சொன்னாலே மரால என்ற ஒரு சொல்லு வரைக்க மரண வரி என்று நாங்க சொல்லுவோம் அத. இந்த வரி வந்து போர்த்துகீயர் காலத்துல இலங்கையர்களிடையே அறவிடப்பட்ட ஒரு வரி. இலங்கையர்கள் கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தால் அவர்களுடைய சொத்துக்கள் கத்தோலிக்கர்களுக்கு, சாரி, சுதே பரம்பரையாக்களுக்கு வழங்கப்படும். அவர்கள் கத்தோலிக்க சமயத்தை சாராட்டி அடுத்த கட்டம் என்ன நடக்குமெண்டா அந்த சொத்துக்கள் எல்லாம் போர்த்துகீயர் பறிமுதல் செய்துவிடும். அப்படி ஒரு வரி தான் இந்த மரால வரி அல்லது மரண வரி என்று சொல்லுவோம். ஞாபகம் இருக்கப்படும். ரைட். இதெல்லாம் இப்ப இதுல கிண்ணற பத்தாண்டா நெசவாளர் வரித்துறை, என்ன மடிகை பத்தாண்டா போக்குவரத்து வரித்துறை, குருவே பத்தாண்டா மடிகை பத்தாண்டு சொன்னா போக்குவரத்து வரித்துறை, குருவே பத்தாண்டா யானைகள் வரித்துறை, அப்படி என்று நாங்கள் இந்த கேள்விக்கூடியபடி சொல்லுவோம். அடுத்தது கவனிங்கோ. எமர்சன் டெனட், ஜார்ஜ் டேனர், ஜான் டொய்லி, லியானா வூட்வூல், ஜார்ஜ் பெர்ட், இதுல இருக்கிற எல்லாருமே ஆங்கிலேயர்கள் தான். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் மொழிபெயர்ப்பாளரோ எழுத்தாளரோ இல்லை. அவர் யாருண்டா? ஜார்ஜ் பெர்ட். ஏனண்டா இவ எல்லாரும் எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர் என்ற ஒரு கன்செப்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். இதுல ஜார்ஜ் பெர்ட் என்பவர் யாருண்டா 1822 ஆண்டு, ரைட், 1822 ஆண்டு உங்களுக்கு தெரிய வேணும். இந்த இலங்கையில வந்து என்ன சொல்றது, இலங்கையில கோபி தோட்டம் இருக்கு. முதல்ல கோபி பயிற்சிகை, இந்த கோபி பயிற்சிகையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு சொன்னா எங்கட ஜார்ஜ் பெர்ட் தான். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட், ஜார்ஜ் பெர்ட் என்று சொல்லுவோம் நாங்களா. கோபி பயிற்சியை அறிமுகப்படுத்தினவர் ஜார்ஜ் பெர்ட். மிச்ச எல்லாரும் ஆங்கிலேய ஆளுநர்கள் போடுங்க. ரைட். அப்ப 8 சரி, 9 சரி. 10ஆவதுக்கு வாங்கோ. டிஎஸ் சேனநாயக்க, சர் ஜான் கொத்தலாவல, வில்லியம் கோவல்லாவ, டபிள்யூ தகநாயக்க, ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க. சரியோ, வடிவா கவனிச்சு கொள்ளுங்கோ. இந்த கேள்விக்கு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தாரன் இன்றைக்கு. சரிதானே? இப்ப இதுல டிஎஸ் சேனநாயக்க இலங்கையின் பிரதமர், சர் ஜான் கொத்தலாவல இலங்கையின் பிரதமர், டபிள்யூ தகநாயக்க இலங்கையின் பிரதமர், ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க இலங்கையின் பிரதமர் விட வில்லியம் கோவல்லாவ இலங்கையின் மகா தேசாதிபதியா இருந்தவர். பிறகு அவர் ஜனாதிபதியா வார. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த ஒரு கேள்வி மூடல். ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று சொல்றேன். இப்ப உங்களுக்கு இப்ப சாதாரணமா இந்த வில்லியம் கோவல்லாவ வராம, இந்த இடத்துல வில்லியம் கோவல்லாம வராம, இது மகாதேசாதிபதி தானே, வராம இந்த இடத்துல உங்களுக்கு ஜேஆர் கொத்தலாவில சிறுவனாக எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா வந்துட்டு வைங்க. எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா வந்துட்டு வைங்க. அப்படி வந்தா நீங்கள் என்ன விட கொடுப்பீங்க? பாப்போம், என்ன விட கொடுப்பீங்க? ஓ, நீங்க டிஎஸ் சேனநாயக்கா விட கொடுக்கணும். ஏன் சொல்லுங்க பாப்பம். இவர் சுதந்திரத்தின் முன்னர் இலங்கையின் பிரதமராக இருந்தவர். மிச்ச எல்லாரும் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் பிரதமராக்கப்பட்டவர்கள். ஓமோ இல்லையோ? அப்ப டிஎஸ் சேனநாயக்க சுதந்திரத்துக்கு முன்னர் பிரதமர் ஆயிட்டார். சரியா? மிச்ச எல்லாருமே சுதந்திரத்துக்கு பிறகுதான் பிரதமர் ஆனார். அப்ப இது ஒரு கேள்வி, வித்தியாசமான கேள்வி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இவ்வளவு காலமும் 4 மகாதேசாதிபதிகளை தந்துட்டு ஒரு பிரதமரை தந்திருக்கிறாங்க. இல்லாட்டி 4 பிரதமர்களை தந்துட்டு ஒரு மகாதேசாதிபதி தந்திருக்கிறாங்க. ஞாபகம் வச்சிருக்கோம். விளங்கிடுதோ? ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு வருவோம் நாங்கள். இது வந்து பொருந்தாத சோடிய தெரிவு செய்யற பகுதி உண்டு. வடிவா கவனிங்கோ. இப்படி ஒரு கேள்வி வருகிற போது பிள்ளைகள் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு கேள்வி, பொருந்தாத சோடி நீங்கள் கேள்வி செய்கிற போது முதலாவது சோடியும்
இரண்டாவது சோடியை என்ன சோடி என்ற ஒரு தொகுப்புக்குள்ள கொண்டு வாங்க. இப்ப விஜயன் தம்பவன்னி எல்லாரும் பார்த்துட்டு யோசிப்பினா விஜயன் தம்பவன்னி என்றா விஜயனுடைய குடியிருப்பு தம்பவன்னி என்று சொல்லுவினோம். அடுத்த இடம் பண்டு வாசுதேவன் கல்யாணி என்று சொன்னா அங்க குழப்பம் வந்துடும் உங்களுக்கு. பண்டு வாசுதேவனுடைய குடியிருப்பு கல்யாணியா அப்படின்ற மாதிரி குழப்பம் வந்துடும். பத்தகஜானோட குடியிருப்பு கோகர்ணவா அண்ட குழப்பம் வந்துடும். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது கூற்றா பார்க்க வேணும் விஜயன் தம்பவனி. அப்ப விஜயன் பந்தரங்கிய இடம் தம்பவனி. அடுத்தது பண்டு வாசுதேவன் பந்தரங்கிய இடம் கல்யாணி என்று இருக்கு. புலியே பண்டு வாசுதேவன் பந்தரங்கிய இடம் எது? கம்மல் தோட்டு. பத்தகஜான வந்திறங்கிய இடம் கோகர்ண. என்ன சங்கமித்தை வந்திறங்கிய இடம் ஜம்புகோளப்பட்டினம். கேமமாலா தந்த இளவரசன் வந்திறங்கிய இடம் லங்காப்பட்டினம். என்ன ஞாபகம் இருக்கவன்? இந்த கேமமாலாவும் தந்த இளவரசனும் இலங்கைக்கு என்னத்தை கொண்டு வந்தவ? தந்ததாது. இந்த தந்ததாது இலங்கைக்கு எந்த மன்னன் காலத்துல கொண்டு வரப்பட்டது? கீர்த்தி மேகவன் காலத்துல கொண்டு வரப்பட்டது. புனித தந்ததாது முதல்ல எந்த விகாரில வைக்கப்பட்டது? அபயகிரி விகாரில வைக்கப்பட்டது. குட் கட்டிக்கார், வெரி குட். என்ன இப்படி ஒரு சில வரலாறுகள் இருக்குது பார்க்கணும். இப்ப முக்கியமா பிகுனி சங்கமித்த வந்தவா என்னத்தை கொண்டு வந்தவா இலங்கைக்கு? மரத்தை கொண்டு வந்தவா. என்ன போதி மரத்தை கொண்டு வந்தவா. ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு போவோமேம்மா. ரைட், அடுத்தது பாருங்க அபயவாவி பசவ குளம் இருக்கு. அப்ப இந்த குளம், இந்த குளத்தின் மறுபெயர் என்ன? அபயவாவி பசவ குளம். காணுவாவி மகாகணதரவாவி மறுபெயர். மணிகிரவாவி மகாவிலாஜ்ய குளமோ? மணிகிரவாவிடம் மறுபேர் என்னம்மா? மின்னேரியா குளம். அப்ப மகாவிலாஜ்ய குளத்தின மறுபேர் என்ன? மயந்தி வாவி. என்ன மயந்தி வாவி என்று சொல்லுவோம். அப்ப பாருங்கோ மகாவிலாஜ்ய குளம் மயந்தி வாவி என்று சொல்றோம். இது மின்னேரியா குளம் என்று சொல்றோம். விளங்கிடுதோ? பத்தபாசனவாவி நாச்சதுவாவி கங்காதரவாவி கந்தலாய் குளம். என்ன அப்ப இப்படி சில நேரங்கள்ல அம்மா இப்படி குளங்கள் கேள்வி வந்தாலன இந்த மறுபெயர்களும் தந்திருக்கத்தானே. அடுத்தது குளங்கள் கேள்வி வந்தா அதை அமைச்ச மன்னர்களும் போட்டிருக்கிறாங்க. அடுத்த குளங்கள் கேள்வி வந்தா அது அமைந்துள்ள மாவட்டங்களும் வந்திருக்குது. குளங்கள் கேள்வி வந்தா அமைந்துள்ள மாவட்டம் வந்திருக்குது. படியா கவனிச்சுக்கொள்ளுங்க. குளங்கள் கேள்வி வந்தா அமைந்துள்ள மாவட்டம் வந்திருக்குது. குளங்கள் வந்தா அடுத்த அமைந்துள்ள நதிகள் வந்திருக்குது. என்ன அமைத்த மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். மறுபெயர்கள் வந்திருக்கு. பல பகுதிகளிலும் MCQ இருக்குது. நீங்க வடிவா கவனமா படிச்சா சரி. சரிதானே? அடுத்த கேள்விக்கு வருவோம். வேணுமெண்டா இது இந்த ஹெடிங்ஸ் ஒருக்கா மேல போறோம், வேணா நோட் பண்ணுங்க. இது குளமண்டா, குளமண்டு சொன்னா மறுபெயர்கள் வந்திருக்குது, படியுங்கோ. குளம் அமைந்துள்ள மாவட்டம். அடுத்த குளமண்டு சொன்னா அமைத்த மன்னர்கள். அடுத்தது குளம் எந்த நதியில இருக்குதுன்ட்டு. இவ்வளவு அமைப்புலயும் வந்திருக்குது கேள்விகளா. இந்த இலங்கை வரலாறு பற்றி சொல்லிவிட வெளிநாட்டவர்கள் தான் இதுல தந்திருக்குது. அவருடைய வெளிநாடு. மெகஸ்தனிஸ் ஒரு கிரேக்கர், ஓகே. பிளினி ஒரு உரோமர், ஓகே. மார்க்கோ போலோ ஒரு இத்தாலி, ரோம் இத்தாலி நாட்டுல வெனிஸ் பட்டினத்தை சேர்ந்தவர் அவர், மார்க்கோ போலோ. ரைட், மார்க்கோ போலோ. ஜான் டேவி ஒரு ஆங்கிலேயர், சரி. இபின் பதுதா ஒரு பாரசீகர், புல. இபின் பதுதா ஒரு அராபியர். அராபியர் 1344ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தவர். என்ன இலங்கைக்கு வந்து சிவனொளி பாதமலையை தரிசித்து சென்றவர். என்ன சிவனொளி பாதமலையை தரிசித்து சென்றவர். அதோட மட்டுமில்ல, அவர் தான் வந்து பிரதானமா உங்களுக்கு தெரிய வேணும் இந்த 2 விஷயம் சொல்லி இருக்கிறார். யாழ்ப்பாண ஆரிய சக்கரவர்த்திகள் இலங்கையினுடைய சுல்தான்கள் என்ற ஒரு கூற்று சொன்னவர். 2வது, அல்கோனார் பரம்பரையினர் வெள்ளை யானை ஒன்ற வச்சிருந்ததாகவும் சொல்லியிருந்தார். ஆனா இவர் வந்து உண்மையில இபின் பதுதா இலங்கைக்கு வந்து
யாழ்ப்பாண ஆரிய சக்கரவர்த்திகளோட உதவியோடு தான் சிவனொளி பாதமலையை தரிசிக்க சென்றவர். சரியா? ரைட். அடுத்தது இந்த இலங்கையின் ஆளுநர்களை தந்துட்டு, ரைட், ஆளுநர்களை தந்துட்டு அந்த ஆளுநர்கள் என்னென்ன சேவைகளை செய்திருக்கிறார்கள். சரியோ? இப்ப வில்லியம் கிரகரி என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் ஆளுநர் தேசிய அருங்காட்சியகத்தை அமைச்சவர். இந்த தேசிய அருங்காட்சியகத்தை அமைக்கிறதுக்கான கட்டட கலைஞர் ஒரு முஸ்லிம். அவருக்கு பேர் வாப்பாச்சி மரிக்கார். அவருடைய பேர் வாப்பாச்சி மரிக்கார். ரைட். இந்த தேசிய அருங்காட்சியகத்தை வடிவமைச்சவர் வாப்பாச்சி மரிக்கார் என்று சொல்லுவோம். வில்லியம் கிரகரி காலத்தில் அது அமைக்கப்பட்டது. ரைட். ஓகே. எட்வர்ட் பான்ஸ் கண்ணுருவில் கோப்பி தோட்டம் ஒன்றை உருவாக்கினார். எத்தனையாம் ஆண்டு? 1824. இந்த எட்வர்ட் பான்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் எழுதி வையுங்கோ. ஒன்று, கோப்பி பயிற்சியை அறிமுகப்படுத்தப்பட்ட வேளை இலங்கையின் ஆளுநராக இருந்தது எட்வர்ட் பான்ஸ். கோப்பி பயிற்சியை இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட வேளை ஆளுநராக இருந்தவர் எட்வர்ட் பான்ஸ். சரி. இலங்கையின் ஆளுநராக இருந்தவர் பாத்தீங்கன்னு சொன்னா எட்வர்ட் பான்ஸ். சரியோ? ஞாபகம் இருக்க வேணுமா? உண்டு. ரெண்டாவது, கொழும்பு கண்டி A1 வீதி, கொழும்பு கண்டி என்று நாங்கள் சொல்றதுக்கான விஷயம், இந்த A1 வீதி என்று சொல்றது கொழும்பு கண்டி வீதியை தான் A1 வீதி என்று சொல்றது. ஸோ அந்த வீதி, கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையில பெருந்தெருவு அமைச்சவர் எட்வர்ட் பான்ஸ். கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையில பெருந்தெருவு அமைச்சது எட்வர்ட் பான்ஸ். எட்வர்ட் பான்ஸ். மற்றது இன்னும் ஒரு பிரதானமான விஷயம் இருக்குது. இலங்கையிலேடா கோல்புருக் கேமரன் குழுவினர் வந்தவதானே. அந்த கோல்புருக்கும் கேமரனும் 1829 வில்லியம் கோல்புருக், 1830 சார்ல்ஸ் கேமரன், இவர் ரெண்டு பேரும் வரைக்கும் இலங்கையின் ஆளுநராக இருந்தது யாரு? யாரு? எட்வர்ட் பான்ஸ். விளங்கிடுதோ? ரைட். மற்றதம்மா இங்க பாரு. அப்ப நான் உனக்கு சொல்லி போட்டேன் பெருந்தர்கள் அமைச்சது இப்ப எட்வர்ட் பான்ஸ் சொல்லிட்டேன். தோமஸ் மெய்ட்லாண்ட் பெருந்தர்கள் அமைத்தவரோ? இல்ல தானே, புலதானே போட வேணும். ஆமா, தோமஸ் மெய்ட்லாண்டுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்லுவா அப்ப? தோமஸ் மெய்ட்லாண்ட் உப்பு வரி திணைக்கழகத்தை ஆரம்பிச்சார். ஒன்று என்ன நோட் பண்ணி விடு. உப்பு வரி திணைக்கழகம் அதுல நோட் பண்ணு. தோமஸ் மெய்ட்லாண்ட் உப்பு வரி திணைக்கழகத்தை ஆரம்பிச்சவர். தோமஸ் மெய்ட்லாண்ட் தான் ராஜகாரிய முறையை மீள புனருத்தானம் செய்தார். ராஜகாரிய முறையை மீள கொண்டு வந்தது தோமஸ் மெய்ட்லாண்ட். ராஜகாரிய முறையை மீள கொண்டு வந்தது தோமஸ் மெய்ட்லாண்ட். அடுத்தது என்னொண்டு, தோமஸ் மெய்ட்லாண்டுக்கு ஜூரி சபையை உருவாக்கினார். ஜூரி சபை உருவாக்கினது தோமஸ் மெய்ட்லாண்ட். ஜூரி சபை உருவாக்கினது தோமஸ் மெய்ட்லாண்ட். ஜூரி சபை உருவாக்கினது தோமஸ் மெய்ட்லாண்ட். ஞாபகம் இருக்க வேணுமா? ரைட். ஓகே. ஹெர்குலியஸ் ராபின்சன் ஜூரி சபை உருவாக்கினார். ஜூரி சபை. மற்றது டொரிங்டன் வீதி வரி. ஓம் சொல்லமா, யார கூப்பிட நீ? என்ன முஸ்லிம் சட்டக்கோவையும் அவர் உருவாக்கினாரு. முஸ்லிம் சட்டக்கோவை தெரியல எனக்கு, அது பார்க்க வேணும். ஆனா முக்கியமா நான் சொன்னது இந்த பாஸ் பேப்பர்ல வந்த பகுதியில தான் நான் உங்களுக்கு தந்தேன். சரியான? ரைட். ஹெர்குலியஸ் ராபின்சன் கம்சபா முறையை மீள புனருத்தானம் செய்தார். டொரிங்டன் வீதி வரியை உருவாக்கினார். சரியான விட. சரிதானே? ரைட். ஓகே. இது சில அமைப்புகள். நான் நிறைய அமைப்புகள் உங்களோட கதைக்க போறேன். கதை பண்ணிப்ப இப்ப 15வது வினா வடிவா கவனிங்குவா. இப்ப சில்வத் சமாகம வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தேரர். இந்த சில்வத் சமாகம அமைச்சது வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்க தேரர். ஆனா நீங்கள் குழம்பாம யோசிக்க வேணும். சிலாபச்சங்கம் ஒன்று இருக்குது. சிலாபச்சங்கத்தை உருவாக்கினவர் யாரு? விக்டர் கொரையா. சரியோ? ரைட். ஓகே, இது சரி. அடுத்தது ரெண்டாவது,
இலங்கையர் சங்கத்தை உருவாக்கினது யார்? இலங்கையர் சங்கம். இலங்கையர் சங்கம் ஜார்ஜ் வோல். ஜார்ஜ் வோல் போட்டு வைங்கோ. ஜார்ஜ் வோல் என்னுண்டு? ஜார்ஜ் வோல் என்னுண்டு? என்னோட போடுங்கோ. ஜார்ஜ் வோல் என்னோட மிக பிரதானமா போடுங்கோ. இலங்கை சீர்திருத்த சங்கம். ஆனந்த குமார சுவாமி. ஆனந்த குமார சுவாமி. ஆனந்த குமார சுவாமி. ரைட். ஆனந்த குமார சுவாமி. சைவ பிரகாச சபை ஆறுமுக நாவலர் சரி. பௌத்த பிரமஞான சங்கம் கென்றி ஸ்ரீ ஓல்கோட் சரி. மகாபோதி சங்கம் அநாகரிக தர்மபாலா சரி. ராமகிருஷ்ணன் மிஷன் நடேச இயற்புல. ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தர். நடேசையர் உருவாக்கினு சொல்லுங்க பாப்போம். மலையக தோட்ட மலைநாட்டு தொழிலாளர் சங்கம். ஓ, அதான் முக்கியமா வந்து சொல்ல பார்த்தோம்னு சொன்னா அந்த மலை நாட்டு தொழிலாளர் சங்கம். ஓ, தாழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கத்தை உருவாக்கினது யார்? தாழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கம். குட். தாழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கம் சார்ல்ஸ் டி சொய்சா. தாழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கம் சார்ல்ஸ் டி சொய்சா என்று சொல்லுவோம். நிறைய இருக்குது. ரைட். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன இந்த ஆனந்த குமார சுவாமி இருக்கிறார் தானே, இவரால ஒரு நூலும் எழுதப்பட்டது. மிக பிரதானமான ஒரு நூல். என்ன நூல்? மத்திய கால சிங்கள கலை. என்ன? மத்திய கால சிங்கள கலை என்று சொல்லுகிற ஒரு நூலும் எழுதினது ஆனந்த குமார சுவாமி. மாரிஜாரி ஆனந்த குமார சுவாமிக்கு பதிலாக ஆறுமுகம் பிள்ளை குமாரசுவாமி என்று போட்டு விடுற. ஆறுமுகம் பிள்ளை குமாரசுவாமி வேற. எஞ்சலுங்காபம் ஆறுமுகம் பிள்ளை குமாரசுவாமி என்றது 1833 ஆண்டு கோல்புருக் யாப்புல தமிழ் பிரதிநிதி. தமிழ் பிரதிநிதி விளங்கிடுதே பிள்ளைகள்? விளங்கிடுதேம்மா? ஓம் சார். ரைட். அம்மா மற்றதானே இந்த பௌத்த பிரமஞான சங்கம் இருக்குதானேம்மா? ஓம் சொல்லுங்க சார். இப்ப சென்ன நபருடைய பேர் என்ன? எதம்மா நீங்கள் என்ன கேட்டீங்களே இப்ப கடைசியா சொன்னதோனே? ஓ சார். பேரழி பாக்குறீங்களா? கீழே பாக்குறீங்களே, ஆறுமுகம் பிள்ளை குமாரசுவாமி. அது ஆனந்த குமாரசுவாமி. இந்த ஆறுமுகம் பிள்ளை குமாரசுவாமி 1833 ஆண்டு கோல்புருக் அரசியல் யாப்புல ஒரு ஆளுநர் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தமிழ் பிரதிநிதி. ஓகே சார். சரி, அப்ப இதை நாங்கள் அழிக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். தொடர்படுத்தல் வினாவுக்கு வருவோம். தொடர்படுத்தல் வினாவுக்கு வருவோம். சரி, இதுல பாருங்க. முதல்ல இந்த தொடர்படுத்தல் வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பிரதானமா எங்களுக்கு அங்கால கொஞ்சம் குறிப்புகள் தந்திருக்குது. இங்கால அந்த குறிப்புகளோட தொடர்புடைய விஷயங்கள் பார்க்க வேணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப இலங்கையை குறிக்கும் முதலாவது தேசப்படத்தை வரைஞ்சது வந்து யாருன்னு சொன்னா தொலமி. உரோமுக்கு இலங்கையர் சென்ற இந்த தூது பயண விவரம் பற்றி சொன்னவர் யாரு? பிளினி. யாழ்ப்பாண ராஜ்யம் பற்றி குறிப்பிட்டவர் யாரு? இப்னு பதூதா. இலங்கையின் புராதன வணிகம் பற்றி விவரித்தவர் யாரு? கோஸ்மஸ். அபயகிரி விகாரை. அபயகிரி விகாரை கொண்டது யாரு? ஓ பிள்ளைகள், இந்த கொஸ்மஸ் இருக்கிறார் தானே, இந்த கொஸ்மஸ் வந்து இலங்கையில ஒரு வர்த்தகம் தொடர்பான கருத்தை சொன்னவர். இந்த மாந்தை துறைமுகம் இருக்குதானே, நோட் பண்ணிருங்கோ. மாந்தை துறைமுகம் வந்து சர்வதேச வர்த்தகத்தினுடைய பரிவர்த்தனை நிலையம். மாந்தை துறைமுகத்தை அவர் சொல்லியிருந்தது சர்வதேச வர்த்தகத்தினுடைய பரிவர்த்தனை நிலையம் என்று சொல்லியிருந்தார். நோட் பண்ணி விடுங்க.
எல்லாம் இலங்கையில வெளிநாட்டவர்கள் இலங்கையை பற்றி சொல்லி இருக்கணும். அடுத்தது இப்ப இதுல தந்திருக்கிறது வந்து உங்களுக்கு சார் தெரிய வேணும். சொல்லுங்க. சர்வதேச வர்த்தகத்தின் பரிவர்த்தனை நிலையம் 17வது வினாவுக்கு வாங்கோ. இதுல மன்னர்களை இங்கால தந்திருக்கணும். மன்னர்களுக்குரிய படைத்தளபதிகள் தந்திருக்கணும். சரிண்ணே, படைத்தளபதிகள் தந்திருக்கணும். மன்னர்கள் படைத்தளபதிகள் தந்திருக்கணும் முக்கியமா. ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், முக்கியமா புலனறுவையில இருக்கிற ஒரு மன்னனும் அனுராதபுரத்தில் இருக்கிற ஒரு மன்னனுக்கும் படைத்தளபதிகள் கூட. புலனறுவையில் இருக்கிற முதலாம் பராக்கிரமபாவுக்கும் படைத்தளபதிகள் கூட அனுராதபுரத்தில் இருக்கிற துட்டகாய் முனுவுக்கு 10 படைத்தளபதிகளுக்கு மேல இருக்கணும். என்ன, அப்ப இந்த ரெண்டும் மெயினா பாடமாக்கினா நீங்கள் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பாருங்க, எல்லாருடைய படைத்தளபதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தீகை 5 இந்த எல்லாருடைய படைத்தளபதி. சரியோ? இதை விட எல்லாளனுக்கு சத்தன், தீத்தப்பன் இதெல்லாம் படைத்தளபதிகள். அப்புறம் இதுக்குள்ள அவனுடைய அழைப்பை ஏற்று வந்த பல்லுகவ நீங்க படைத்தளபதியா சொல்லலாது. அவன் ஒரு பிரதானி. சரிதானே? அவன் ஒரு பிரதானி. அடுத்து வலகம்பாட படைத்தளபதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல யாருன்னா காபிசீஸ். சரியோ? வலகம்பாட படைத்தளபதி யாருன்னு சொன்னா காபிசீஸ். சரியோ? ரைட். தாதுசனுடைய படைத்தளபதி வந்து மிகார. முதலாம் விஜயபாவோட படைத்தளபதி சல. என்னராலும் இருக்கிறார் ரவிதேவ இருக்கிறார். முதலாம் பராக்கிரமோட படைத்தளபதி கீர்த்தினு வரகல என்று சொல்லுவோம். இது விளங்கிடுதோ? ஆனா பிள்ளைகள் திருப்பி சொல்றேன், முதலாம் பராக்கிரமபாவுக்கு நிறைய படைத்தளபதிகள். லங்காபுர கித்தி, லங்காபுர மஞ்சு, லங்காபுர சோர, அதே மாதிரி நகரகிரி கீர்த்தி, கீர்த்தினு வரகல, ஆதித்தன், என்ன தண்டநாயக்க கீர்த்தி, நிறைய பேர் இருக்கணும். ரைட். அதெல்லாம் ஞாபகமா இருக்க வேணும். ரைட். மிக முக்கியமான மாதிரி இந்த கபிசீச இருக்கிறார் தானே பிள்ளைகள். இந்த கபிசீசன்ற படைத்தளபதிக்கு கீழையும் பிள்ளைகள் நிறைய பிரதானிகளும் இருந்தவ. அவர்கள் தான் அந்த வட்டகாமினி காலத்துல கலகம் செய்தன்னு சொல்லி படிச்சிருப்பீங்களோ, எதிர்ப்புன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கு? ஓ, அதுல வந்து இப்ப முக்கியமா உலியன், அவருக்குள்ள இருந்த பிரதானிகள் உலியன், முலன், தசினன், தனசிவன், இவையெல்லாம் வந்து பிள்ளைகள் இந்த இவருக்கு கீழே இருந்த பிரதானிகள். அவ வந்து இந்த கபிசீசோட ஏற்பட்ட முரண்பாடு, வலகம்பாவுக்கு கபிசீசோக்கு ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக வலகம்பாவோடு போயினும். சரிண்ணே? இன்னும் நிறைய பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்ப. இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கவா. அந்த கபிசீசோவுக்கு கீழே இருந்த பிரதானிகள் என்ற கேட்டகாரிக்கு நாங்கள் அவர்களை கொண்டு வருவோம். ஞாபகம் இருக்கும். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். இது அணைக்கட்டுகள் சம்பந்தமான ஒரு வினா ஒன்று தந்திருக்குது. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வினாவை வடிவா பாருங்கோ. இப்ப இதுல நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரியானே? வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். ஓகே. இப்ப இதுல இருக்கிற அணைக்கட்டுகள் இந்த நதியில இருக்குதுன்னு முதலாவது பார்ப்போம். சரியா? ரைட். ஓகே. கத்தோட்ட அணைக்கட்டு கழுகங்கை. காணா நான் பிள்ளைகளை சொல்லி கொடுக்குறேன். காணான்னு ஞாபகப்படுத்தினா வரும். எலகர அணைக்கட்டு அம்பன் கங்கை. மினிப்பி அணைக்கட்டு மகாவலி கங்கை. தங்கத்தி அணைக்கட்டு வளவ கங்கை. கொட்டபத்த அணைக்கட்டு தெதுருவோயா. இது நாங்கள் தொடர்படுத்தியாச்சு. இது அணைக்கட்டுகள் இருக்குது. இதுல உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன் கல் கடவல அணைக்கட்டு எங்க இருக்குண்டா? அதுவும் மல்வத்தோயாவில் இருக்குது. நிறைய சொல்லித்தர போறோன்னு பாரு. மல்வத்தோயாவில் இருக்குது. இன்னொன்று மகாவலி கங்கையில என்ன இருக்குது? பொல்கொல்ல அணை என்று இருக்குது. பொல்கொல்ல அணை என்ன இருக்குது உண்டு. ரைட். பொல்கொல்ல அணை மகாவலி கங்கையில இருக்குது. தெதிரோயாவில் 2 3 அணைக்கட்டு இருக்குது. ரிதிபந்தி,
ரிதிபந்தி அணைக்கட்டு, தோர தக்கித அணைக்கட்டு, கொட்டபத்த அணைக்கட்டு, தூகரணிச்கர் அணைக்கட்டு. சரியானே? ரிதிபந்தி, தோர தக்கித, கொட்டபத்த, சூகரணிச்கர. விளங்கிடுதோ? ஓ சார். மற்றது பொல்கொல்ல அணைக்கட்டு மகாவலியங்கை, கல்கடவல் அணைக்கட்டு மல்வத்தூயா. விளங்கிடுதோ? ஓம் சார். ஓம் சார். ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு வருவோம். கண்டி ராஜ்யத்தினுடைய முதலாவது ஆட்சியாளர் யாரு? சேனா சம்பத் விக்ரமபாகு. சேனா சம்மத விக்ரமபா. ஓம் சொல்லுங்கம்மா. 18க்கு விட என்ன சார்? 18க்கு விட. நாங்கள் விடைய கவனிக்கையில விஷயங்களை சொல்லி போட்டு வாரேன். விடைய நீங்க நோட் பண்ணி தொடர்படுத்தி நோட் பண்ணி பாக்குறீங்களா? என்ன 5. 5. ரைட். ஓ, நீங்க விடைய பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நான் விடைய தொடர்படுத்தி கொண்டு போறேன். கண்டி ராஜ்யத்தினுடைய முதலாவது ஆட்சியாளர் வந்து சேனா சம்மத விக்ரமபாகு. என்ன? அதே மாதிரி அடுத்தது முதலாவது ஒல்லாந்த ஆளுநர் இலங்கையில வில்லியம் ஜே போஸ்டர். முதலாவது பிரித்தானிய ஆளுநர் பிரெட்டிக் நார்த். முதலாவது ஒல்லாந்த ஆங்கிலேய ஆளுநர் நாயகம் ஹென்றி மேங் மேசன் மூர். முதலாவது ஆளுநர் நாயகம் ஹென்றி மேங் மேசன் மூர். முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கொபல்லாக. அப்ப ஒரு சில கேள்வி உங்களை நான் இதுல கேட்கிறேன், கேட்டுட்டு போவோமா? சரி, முதலாவது கேள்வி, இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழக உபாவேந்தர். ஐவர் ஜெனிங்ஸ். ஓகே. இலங்கையின் முதலாவது விவசாய அமைச்சர். ஓகே, குட். இலங்கையின் முதலாவது நிதி அமைச்சர். ஜே.ஆர். ஜெயவர்தன. ஓகே, குட். இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. ஜே.ஆர். ஜெயவர்தன. ஓகே. அடுத்த கேள்வி, இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர். பண்டாரநாயக்க. ஓகே, ரைட். அப்ப இலங்கையின் முதலாவது ஆங்கிலேய தூதுவர். ஆங்கிலேய தூதுவர் ஜோன் பைப்பர்ஸ். அடுத்தது இலங்கையின் முதலாவது ஒல்லாந்த தூதுவர் ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன். ஓகே. இலங்கையின் முதலாவது நாயக்க வம்ச மன்னன் ஸ்ரீ விஜயராஜசிங்க. ஓகே, குட். அடுத்த கேள்விக்கு வருவோம். அப்ப நாங்கள் பிள்ளைகள் இதுல தந்திருக்கிறதம்மா ஆளுநர்களென 1850ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்களால புனரமைக்கப்பட்ட குளங்கள் தந்திருக்கு. ஹென்றி வோட் புனரமைச்ச குளம் வந்து இறக்காமம்பாவி. ஹெர்குலியஸ் ரொபின்சன் திசமகாராமை குளம். வில்லியம் கிரகரி கந்தலாய் குளம். ஆதர் கோடன் கலாபவை நாச்சத்துவாவி. நாச்சதுவாவி. சரிதானே? அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நாங்கள். சரியாம்மா? எத்தனை விடையானு தெரியும் விளங்கிடுது உங்களுக்கு? ரைட், ஓகே. சரி, மூன்றாவது வினா. அடுத்த வினாவுக்கு வாங்கோ. 21வது வினாவுக்கு வருவோம்.
பாருங்கோ, புராதன நீர்ப்பாசன பணிகள். பொதுவான ஒரு கேள்வி. 5 கூற்று தருவான், ஒரு கூற்று தவறானது. கேடிங் ஒரு பொதுவான கேடிங். புராதன நீர்ப்பாசன பணி. வசவ மன்னன் காலம் தொடக்கம் பாரிய குளங்கள் கட்டுதல் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப முதலாவது நாங்கள் எத்தனையாம் நூற்றாண்டுல பார்க்க வேணும்? கிபி 1ஆம் நூற்றாண்டு. எத்தனாம் நூற்றாண்டு? 1ஆம் நூற்றாண்டு. அப்ப பெருங்குளங்கள் முதல்ல வசவனுடைய காலத்துல அமைக்கப்பட்டது. சரி, கிபி 1ஆம் நூற்றாண்டு. சரியோ? மகாசேனன் மன்னனால் மின்னேரியா குளம் கட்டப்பட்டது. மின்னேரியா குளம் மட்டுமில்ல, அவன் 1000 குளங்களின் அரசன சிறப்பிக்கப்படுறவன். மகாவம்சத்துல அவன் 16 குளங்களை நிறுவி இருக்கிறான். 16 குளங்களை நிறுவி இருக்கிறான். தனியார் உரிமையின் கீழ் சில குளங்கள் இருந்தன. பிள்ளைகள், எல்லா குளங்களும் அரசனால நிறுவப்பட்ட குளங்கள் இல்ல. ஏனெண்டா ஆரம்பத்துல இலங்கையில தனியார் உடைமையின் கீழையும் குளங்கள் இருந்தது. சரியோ? தனியார் உடைமையின் கீழும் குளங்கள் இருந்தது. இப்ப முக்கியமா அடுத்தது, திசாவாவியையும் கலாவாவியையும் இணைக்கும் கால்வாய் இலகர கால்வாய். அது பிழை. ஏனெண்டா திசாவாவி குளம் ஓகே, இந்த கலாவாவி குளம், இந்த ரெண்டையும் இணைக்கிறது ஜோத இல கால்வாய். ஜோத இல கால்வாய் உங்களுக்கு தெரியும், 1 கிலோமீட்டருக்கு 95 மில்லிமீட்டர் சாய்வு மின் சாய்வு தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கால்வாய். ஏன்னா ஓமோ இல்லையா பிள்ளையர்? ஓ, அப்ப மற்றது வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேணும். இந்த திசாவாவின் நீரை பயன்படுத்தித்தான் வசவன் தான் அமைத்த என்ன பூங்கா? ரன்மசு பூங்காவுக்கு சுரங்க வழி நீர்ப்பாசனம் செய்தான். அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரன்மசு பூங்காவுக்கு சுரங்க வழி நீர்ப்பாசனம் செய்தது வசவன். எந்த குளத்தினுடைய தண்ணியை பயன்படுத்தி? திசாவாவினுடைய தண்ணியை பயன்படுத்தி. சரியோ? திசாவாவினுடைய தண்ணியை பயன்படுத்தி. ரைட், ஓகே. அடுத்தது மற்றது இன்னொரு விஷயம் வந்து, இந்த வலஸ்வாவி என்று சொல்லுவோம். வலகஸ்வாவி அல்லது வலஸ்வாவி என்று சொல்றது வந்து மகாநாகன் அமைத்த குளம். அதே நோட் பண்ணுங்க. வலஸ்வாவி மகாநாகன் அமைத்த குளம் என்ற சிறுகுளம். 1ஆம் பராக்கிரம பாகுவின் காலம் நீர்ப்பாசன அபிவிருத்தியின் உச்ச காலம். உங்களுக்கு தெரியும், உணர்வை காலத்துல தோப்பாவாவி, தும்புலுவாவி, எராமுதுவாவி போன்ற குளங்களை இணைச்சுதான் என்னதை கட்டினவன்? பராக்கிரம சமுத்திரம். சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு வருவோம் நாங்கள். கம்பளை ராஜ்யம். கம்பளை ராஜ்யத்தினுடைய மறுபேர் கங்கா ஸ்ரீபுர. என்ன? ரைட், ஓகே. 3ஆம் விஜயபாகு கம்பளைன்ற முதல் மன்னன். சரியோ? 4ஆம் விஜயபாகு. 4ஆம் புவனேகபாகு கம்பளைன்ற முதல் மன்னன். பிள்ளைகள் வடிவா ஒரு விஷயத்த கவனிங்க பிள்ளைகள். இலங்கை வரலாற்றிலேயம்மா கம்பளை ராஜ்யம் இருக்கேக்க, இதுல கம்பளை இருக்கேக்க 3 நிர்வாக மையம் இருந்தது. ஒன்று தெடிகம நிர்வாக மையம் இருந்தது ஒன்று. அடுத்தது வந்து ரைகம நிர்வாக மையம் இருந்தது. அடுத்தது யாழ்ப்பாண நிர்வாக மையம் இருந்தது. சரியோ? படியா கவனிச்சு கொள்ளுங்க. யாழ்ப்பாணம், தெடிகம, ரைகம என்று சொல்ற நிர்வாக மையங்கள் காணப்பட்டது. இதுல யாழ்ப்பாணத்தை ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சி செய்தவர். தெடிகமவ 4ஆம் பூனேவாவோட சகோதரன் 5ஆம் பராக்கிரம பாகு ஆட்சி செய்தவர். ரைகமவ அழக கோனார் பிரபு குடும்பத்தினர் ஆட்சி செய்தவர். அப்ப ஞாபகம் இருக்கணுமே. ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கோ. இதுல பாருங்கோ, கடலாதனிய விகாரை கம்பளை காலத்துல அமைக்கப்பட்டது. இல்ல, இந்த கடலாதனிய விகார 4ஆம் புவனேகபாகு காலத்துல அமைக்கப்பட்டது. சரி,
கடலாதனிய விகாரைய வடிவமைச்ச சிற்பிக்கு என்ன பெயர்? கணேஸ்வராச்சாரியார். ரைட், கணேஸ்வராச்சாரியார். நிசங்க அழக கோணார் பாதுகாப்பு அரண் ஒன்றை கட்டினவர். ஓம், நிசங்க அழக கோணார் ஏன் பாதுகாப்பு அரண் ஒன்றை கட்டினார்டா, யாழ்ப்பாணத்தில இருந்து ஆரிய சக்கரவர்த்திகள் கம்பளை மீது படையெடுத்து வந்து பொருளாதாரத்தை பின்னிலைப்படுத்தினர். இதனால ஸ்ரீ ஜெயவர்தனபுரவுல பாதுகாப்பு அரண் ஒன்றை கட்டினவர் யாரு? யாரு? நிசங்க அழக கோணார். ஆமா. அடுத்தது திசர சந்தேசிய கம்பளை காலத்தில் எழுதப்பட்டது. ஓ, திசர சந்தேசிய இதை விட மயூர சந்தேசிய கம்பளை காலத்தில் எழுதப்பட்டது. திசர சந்தேசிய மயூர சந்தேசிய கம்பளை காலத்தில் எழுதப்பட்டது. என்ன அம்மா வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சந்தேச இலக்கியங்களினுடைய பொற்காலமான என்ன கோட்டை காலம். சந்தேச இலக்கியத்தின பொற்காலம் இது. ஆனா விதிவிலக்காக திசர சந்தேசிய மயூர சந்தேசிய எங்க தோற்றம் பெற்றிடுது? கம்பளை காலத்துல தோற்றம் பெற்றிடுது. ஞாபகம் இருக்கவன். ரைட். யாழ்ப்பாண ஆட்சியாளர்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் கம்பளை ராஜதானியை ஆக்கிரமித்தார்கள். ஆக்கிரமித்ததோடு மட்டுமில்ல, அவர்கிட்ட வந்து என்ன வேண்டினார்கள்? திரையண்டா வரி என்று சொல்றது. திரையண்டா வரி என்று சொல்றது. ரைட், ஓகே. இங்க அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். கம்பளை காலத்துல அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் கொஞ்சம் சொல்றேன், எழுதி விடுங்க. ஒன்று எம்பக்க, கீழே எழுதி விடுறேன். எம்பக்க கடலாதினிய இலங்கா திலக, எம்பக்க கடலாதினிய லங்காதிலக விஜயோத்பாய நியகம்பாய எம்பக்க கடலாதினிய லங்காதிலக விஜயோத்பாய நியகம்பாய. நோட் பண்ணிட்டீங்களே பிள்ளையார்? அடுத்தது அடுத்த வினா கவனிங்கோ. இதுல 1833 ஆண்டு 1833 ஆண்டு இலங்கைக்கு வந்த கோல்புருக் ஆணைக்குழுவை பற்றி தந்திருக்க வேண்டிய சிபாரிசு. முதல்ல 2 கேள்வி எழுதி விடுங்கோ. ஒன்று அப்போது எழுதிட்டீங்கள். கோல்புருக் ஆணைக்குழு இலங்கைக்கு வரைக்க, கோல்புருக்கும் கேமரனும் இலங்கைக்கு வரைக்க ஆளுநராக இருந்தவர் எட்வர்ட் பான்ஸ். எழுதிட்டீங்களோ? அடுத்தது இது எத்தனாம் ஆண்டு வந்தவ? 1830 ஆண்டு வந்தவ. 1833 ஆண்டு அவர்கள் சீர்திருத்தங்களை முன்வைக்க ஆளுநர் வில்மட் ஹோட்டன். ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த கேள்வி. ரைட். கோல்புருக் கேமரன் குழுவினர் இலங்கைக்கு வரைக்க ஆளுநராக இருந்தவர் வந்து எட்வர்ட் பான்ஸ். அவர் சீர்திருத்தங்களை முன்வைக்க ஆளுநராக இருந்தது வில்மட் ஹோட்டன். சரியே. அவர்கள்தான் ராஜகாரிய முறையை ஒழிச்சார்களம்மா. சரி. இலங்கை முழுவதையும் 9 மாகாணங்கள் ஆக்கினார்கள். பிள்ளை ஏனெண்டாமா உங்களுக்கு தெரிய வேணும். இலங்கையை பொறுத்த மட்டும் வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், அதே மாதிரி மத்திய மாகாணம். சரியோ? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேல், மத்தி, இவ்வளவு 5 மாகாணங்களை தான் உருவாக்கினவர். வட மாகாணத்தின் தலைநகரம் யாழ்ப்பாணம், கிழக்கு மாகாணத்தின் தலைநகரம் திருகோணமலை, தென் மாகாணத்தின் தலைநகரம் காலி, மேல் மாகாணத்தின் தலைநகரம் கொழும்பு, மத்திய மாகாணத்தின் தலைநகரம் கண்டி. சரியோ? அடுத்தது சட்டசபை, சட்ட நிர்வாக சபையை உருவாக்கினார்கள். ஓகே. தேசாதிபதியின் அதிகாரங்களை குறைச்சார்கள். ஓகே.
ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினார்கள். ஓகே, இதை விட இன்னொன்று போடுங்க. பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகப்படுத்தினார்கள். பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகப்படுத்தினார்கள். சிவில் சேவையாளருடைய தொகையை குறைச்சார்கள். சிவில் சேவையாளருடைய தொகையை குறைச்சார்கள். சிவில் சேவையாளருடைய தொகையை குறைச்சார் என்று போடுங்க. ரைட், நோட் பண்ணிட்டீங்களே. 27 பட்சக்காரரும் இருக்கிறீங்களே வகுப்புல. ஆம் சார். சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சொல்ல 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 நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவை. ரைட், இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் இதுல ஒரு விஷயம் சொல்றேன். அந்த 9 மாகாணங்கள் சொன்னபடியா சொல்றேன் உங்களுக்கு ஒரு விஷயம். இலங்கையில இறுதியாக இணைக்கப்பட்ட மாகாணம் எதண்டா? 1889 சப்ரகமுக மாகாணம். வெளியே போட்டு வைங்க எல்லாரும். இலங்கையில் இறுதியாக இணைக்கப்பட்ட மாகாணம். ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த கேள்வி என்ன? இலங்கையில இறுதியாக இணைக்கப்பட்ட மாகாணம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து நோட் பண்ணுங்க. இறுதியாக இணைக்கப்பட்ட மாகாணம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து நோட் பண்ணுங்க. சப்ரகமுக மாகாணம் மட்டும் போடுங்க. சப்ரகமுக மாகாணம் மட்டும் போடுங்க. சரி, ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். 24வது வினா. 24வது வினா கண்டி உடன்படிக்கை. சரிதானே? கண்டி உடன்படிக்கை வந்து உங்களுக்கு தெரியும். மலையகத்துல இருக்கிற பிரதானிகளுக்கும் பிரித்தானிய ஆளுநரான ராபர்ட் பிரவுன்ரிக்கும் இடையில இந்த கண்டி உடன்படிக்கை போடப்பட்டது. கண்டி பிரதானிகளும் பிரித்தானிய ஆளுநரும் இதுல கைச்சாத்திட்டனர் என்று சொல்லப்படுது. சரி, கண்டி மாகாணங்களுக்கான ஆளுநராக ஜார்ஜ் டேனர் நியமிக்கப்பட்டார். பிள்ளை, கண்டி மாகாணங்களுக்குரிய ஆளுநர் என்ற ஒருத்தருமே இல்லை. முதலாவது ஏனெண்டா அந்த நேரத்துல ஆளுநராக நியமிக்கப்பட்டவர், ஃபுல்லா இலங்கை முழுவதுக்கும் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாரெண்டா? ராபர்ட் பிரவுன்ரிக். ராபர்ட் பிரவுன்ரிக் வேணுமெண்டா கண்டி ராஜ்யத்தினுடைய வதிவிட பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் தான் ஜான் டொய்லி. ஜான் டொய்லி, ரைட், ஞாபகம் இருக்கணும். ஜான் டொய்லி என்று சொல்லுவோம். ஜான் டொய்லி இவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர். உண்மையில கண்டி கைப்பற்றப்படுறதுக்கும் இவர் தான் காரணம். இந்த வதிவிட பிரதிநிதிக்கு நாங்க வழங்குற சொல்லு ரெசிடென்ட் என்ற ஒரு பதவி. ஐந்தாவது சரத்தின் பிரகாரம் பௌத்த மதத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. ஓம், கண்டி உடன்படிக்கையில உங்களுக்கு தெரிய வேணும், முதலாம் வாசகம், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகம், இந்த மூன்றும் நாயக்க வம்ச ஆட்சி முறை ஒழிப்பு பற்றி சொல்லுது. 4ஆம் வாசகம் பிரதானிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகை பற்றி சொல்லுது. 5ஆம் வாசகம் பௌத்த சமயத்தை பற்றி சொல்லுது. 6ஆம் 7ஆம் வாசகம் வழங்கப்பட்ட தண்டனைகளினுடைய நீக்கம் சம்பந்தமா சொல்லுது. சரியே? ரைட். கண்டி பிரதானிகள் சிங்களம் அல்லது தமிழ்ல கையெழுத்து வச்சார்கள். பிள்ளைகள் படியா கவனிங்கோ. இந்த கண்டி பிரதானிகள் சரியான கூற்று. ஏனென்றா சிங்களத்துல எல்லாரும் கையெழுத்து வைக்க வைக்க நாயக்க வம்ச பிரதானி ஒரு ஆளும் இருந்தவர். அவருக்கு பேர் வந்து ரத்வத்தே. ரத்வத்தே என்று சொல்லப்படுகின்ற மாத்தளை பகுதிக்கு பொறுப்பான அந்த பிரதானியும் இங்க என்ன செய்தவர் என்று சொன்னா தமிழ்ல கையெழுத்து வச்சவர். சரிதானே? ரத்வத்தே, ரத்வத்தே ஞாபகம் இருக்கவன். விளங்கிட்டுதோ? ரைட், ஓகே. 25வது வினாவுக்கு போவோமே தம்பி. ரைட், ஓகே, நோட் பண்ணி கொண்டு போங்க. நிறைய விஷயங்கள் இருக்குதா எம்சிக்யூ தான் எங்களுக்கு முக்கியம். நாளைய தினம் இரவு 8 மணிக்கும் வகுப்படுப்பேன். இதுல செகண்ட் பார்ட் பார்ப்பேன். அப்ப இன்றைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா முடிச்சாதான் செகண்ட் பார்ட் ஃபுல்லா நாளைக்கு பார்க்கலாமா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்பு தந்திருக்குது. இந்த 2ஆம் குடியரசு யாப்புன்னா முக்கிய அம்சங்களை கீழே போட்டிருக்கணும் உங்களுக்கு. சரியோ?
தேசிய அரசு பேரவை பிழையான கூற்று. ஏனெண்டா 1972 ஆண்டு முதலாம் குடியரசு யாப்புண்ட பாராளுமன்றம் தான் தேசிய அரசு பேரவை. இரண்டாம் குடியரசுக்கு பாராளுமன்றம் என்ற பேர் தான் இருக்குது. நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி சரி, விகிதாசார பிரதிநிதித்துவ முறையான தேர்தல் சரி, குற்ற பிரேரணை சரி, மக்கள் கருத்து கணிப்பீடு சரி. இந்த இலங்கையில விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல்ண்டா ஒன்று பாராளுமன்ற தேர்தல், ரெண்டாவது உள்ளூராட்சி தேர்தல், அடுத்தது மூன்றாவது மாகாண சபை தேர்தல். பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல், மாகாண சபை தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான தேர்தல்கள். ஞாபகம் இருக்க வேணுமா? மற்றது குற்றப்பிரேரணை என்ற ஒரு கன்செப்ட் இருக்குது. குற்றப்பிரேரணைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதிக்கு எதிராக நீங்க ஜனாதிபதிக்கு நீங்க வழக்கு தொடர முடியாது எந்த போலீஸ் நிலையத்திலையும். அப்படி ஜனாதிபதிக்கு எதிரான ஒரு குற்றத்தை நீங்க முன்வைக்க வேணுமா இருந்தா பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக நீங்க ஒரு குற்றப்பிரேரணை என்ன செய்யலாம், சமர்ப்பிக்கலாம். ரைட், ஓகே. மருது மக்கள் கருத்து கணிப்பு இருக்குது இந்த யாப்புல. மக்கள் அரசோட நேரடியாக தொடர்புற சந்தர்ப்பம், அதாவது பாராளுமன்றத்தால் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் 3/2 பெரும்பான்மையால தோற்கடிக்கப்பட்டால் அது மக்களுக்கு தேவையானது என ஜனாதிபதி கருதினால் மக்கள் தன்னுடைய ஜனாதிபதி தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் கருத்து கணிப்புக்கு விடலாம். அளிக்கப்பட்ட நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளருடைய தொகையில ஆம் அல்லது இல்லை என்ற வாக்குகளை கொடுத்து அறுதி பெரும்பான்மை கிடைச்சா அதை என்ன செய்யலாம், ஜனாதிபதி நினைச்சா சட்டமாக்கலாம். ரைட், மக்கள் கருத்து கணிப்பு இருக்குதா? ரைட், ஓகே. 26வது வினாவுக்கு போவோமா? ஓகே சார். ரைட், கவனிப்போம். பண்டைய இலங்கையின் தென்னிந்திய படையெடுப்புகள். கெடிங்க பாருங்கோ, பண்டைய இலங்கையின் தென்னிந்திய படையெடுப்புகள். சரியோ? இலங்கையானது பாண்டிய சோழ படையெடுப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டது. பாண்டியருடைய படையெடுப்பு இடம்பெற்றது எங்க? பாண்டு, பாரிந்த, குட்டபாரிந்த, தாடிய, பீடிய, திரிதர. ஆனா நீங்கள் இதுக்குள்ள யாரை கொன்றக்கூடாது? வட்டகாமினி காலத்துல படையெடுத்து வந்த பூலகத்த பாகிய பிணியமாற தாடியவ பாண்டியர்னு கொன்றக்கூடாது. விளங்கிடுதோ? ரைட், ஓகே. அப்ப அது சரி, ஞாபகம் இருக்க வேணும். அடுத்தது எல்லாளன் பாண்டிய ஆட்சியாளன் இல்ல, எல்லாரும் பாண்டிய ஆட்சியாளனே ஒரு சோழ வம்சத்து மன்னன். ஒரு சோழ வம்சத்து மன்னன். சோழ படையெடுப்பின் விளைவாக அனுராதபுரம் வீழ்ச்சி அடைஞ்சது. 993 ஆண்டு ராஜராஜ சோழன் படையெடுத்தவன். 1017 ஆண்டு அவன் மகன் ராஜேந்திர சோழன் படையெடுத்தவன். அந்த படையெடுப்போட முற்றுமுழுதாக என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த அனுராதபுரம் முற்றுமுழுதாக வீழ்ச்சி அடையுது. ரைட், அடுத்தது மானவர்மன் சுந்தரபாண்டியன் இலங்கையை கைப்பற்றுவதில் வெற்றி கண்டார். சரியா? இந்த கூட்டு சரியா? மானவர்ம சுந்தரபாண்டியன் முதலாவது உங்களுக்கு தெரிய வேணும். ஜடா இதுல உண்மையில இதுல இந்த சொல்லு உங்களுக்கு தெரியணும். இதுல மாரவர்மன் என்ன படியா கவனிச்சு, மாரவர்மன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னன். அவன் மாரவர்மனோட பாண்டிய மன்னன் முக்கியமா 5ஆம் காசியப்பட்ட படை உதவி கேட்டவன். சோ அவன் இந்த இலங்கையை கைப்பற்றுவதில் வெற்றி கொள்ள இல்லை. இதுக்குள்ள இன்னொரு சுந்தரபாண்டியன் சொல்லுவான், ஜடாவர்ம சுந்தரபாண்டியன். ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் எங்க வர போறார்? 2ஆம் பராக்கிரம காலத்துல பாண்டியர்களுடைய மேலாதிக்கம் இலங்கையில் ஏற்பட்டது. 2ஆம் பராக்கிரம பாவம் இந்த மேலாதிக்கத்தில் நாட்டை மீட்டெடுத்தாண்டு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்? ரைட், ஓகே. ஏயும் சியும் இல்ல சரி. அடுத்து யாப்பகுவ ராஜ்யம். சரியோ? யாப்பகுவோட முதல் மன்னன் முதலாம் பூனேகபாகு. யாப்பகுவ சுபபர்வதபுர என அழைக்கப்பட்டது. சரி, யாப்பகுவ அரண்மனை பற்றி இபின் பதுதா வர்ணனை வழங்கினார். முதலாவது இபின் பதுதா யாப்பகுவ காலத்துக்கு பின்னுக்கு வந்திருக்கிறார். அவர் வர்ணனை வழங்கினார்ன்றது பிழை. யாப்பகுவா கலைப்படைப்புகள் சோழ செல்வாக்கு காணப்பட்டது. இல்ல பாண்டிய செல்வாக்கு காணப்பட்டது. பாண்டிய செல்வாக்கு தான் காணப்பட்டது. பாண்டிய செல்வாக்கு காணப்பட்டது. பாண்டிய செல்வாக்கு காணப்படுது. ஏயும் பியும் சரி.
அடுத்தது 28வது கேள்விக்கு வாங்கோ. போர்த்துகேயரின் சமய கொள்கை. போர்த்துகேயர்கள் இலங்கையில் கத்தோலிக்க சமயத்தை பிரச்சாரம் செய்தார்கள். இலங்கைக்கு போர்த்துகேயர் வந்தவர் தங்களோட சமயம் கத்தோலிக்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். சரி. போர்த்துகேயரின் சமய நடவடிக்கைகளில் பிரான்சிகன் ஜெசுட் பிள்ளைகள் போர்த்துகேயர் இலங்கையில சமயத்தை பரப்புறதுக்கு ஜேசு சபை, பிரான்சிகன் சபை, ஒகஸ்டியன் சபை, என்ன அதே மாதிரி டொமினிக்கன் சபை, சரியோ இப்படியான சபை அவர்கள் இலங்கைக்கு கூட்டி கொண்டு வந்தவர். டொமினிக்கன் சபை, பிரான்சிகன் சபை, ஒகஸ்டின் 4 சபை இருக்குது. அதுல இந்த ஜேசு சபையில இருந்த பாதிரிமார்களை ஜெசுட்டுகள் என்று சொல்லுவோம். ஜெசுட்டுக்கள் என்று சொல்லுவோம். போர்த்துகீயர் வற்புறுத்தலால் 7ஆம் புவனேகபாகு கத்தோலிக்க மதத்துக்கு மாறினான். பிள்ளை 7ஆம் புவனேகபாவோட பேரன் மாயாதுன்னதான் அந்த தர்மபாலன் தான் அந்த சமயம் கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறினான். இலங்கையின முதலாவது கிறிஸ்தவ மன்னன் தர்மபாலன். இலங்கையின முதலாவது கிறிஸ்தவ மன்னன் தர்மபாலன். சரியோ. அடுத்தது குவைரோஸ் பாதிரியார் கத்தோலிக்க சமயத்தை பரப்புறதுக்கு இலங்கைக்கு வந்தார். உண்மையில இலங்கைக்கு குவைரோஸ் பாதிரியார் வரையில்லை. பர்னாவோடி குவைரோஸ் இலங்கைக்கு வரையில நேரடியா. ஆனா இலங்கைக்கு வந்த போர்த்துகீயர்ண்டா ஜோவாவோ ரிபைரோ தான் நாங்க சொல்லுவோம். இலங்கைக்கு வந்த போர்த்துகீயர்ண்டா ஜோவாவோ ரிபைரோ தான் நாங்க சொல்லுவோம். ஆனா நாங்கள் இதுக்குள்ள அவரை கொன்ற மாட்டோம். யாரை கொன்ற மாட்டோம்? பர்னாவோடி குவைரோஸ். ஆனா பர்னாவோடி குவைரோஸ் இலங்கைக்கு வராமலே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தால், இலங்கையில கத்தோலிக்க சமயத்தை பரப்புறதுல போர்த்துகீயர்கள் என்ன செய்தார்கள்? வெற்றி பெற்றார்கள். அதுக்கு உதாரணமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த இலங்கைய ஆன்மீக லௌகிக ரீதியான கைப்பற்றல் என்று சொல்லப்படுகின்ற நூல்ல அவர் அதை தான் சொல்லி இருக்கிறார். சரியோ. அடுத்தது மது ஒழிப்பு இயக்கம். இந்த மது ஒழிப்பு இயக்கம் எத்தனையாம் ஆண்டு இலங்கையில நடைமுறைக்கு வந்தாண்டா 1915ஆம் ஆண்டு தான் மது ஒழிப்பு இயக்கம் வந்தது. அப்ப இந்த மது ஒழிப்பு இயக்க காலத்துல இலங்கையில ஆளுநரா இருந்தவர் யார்? உங்களுக்கு ஒரு கேள்விய பழக்கி விட்டுட்டோம். சிங்கள முஸ்லிம் கலவரத்தின் போது ஆளுநர். ஏன் சிங்கள முஸ்லிம் கலவரத்தின் போது ஆளுநர் தானே மது ஒழிப்பு இயக்க காலத்திலே ஆளுநர் இருந்திருப்பார். ரோமோ இல்லையோ? அப்ப உங்களுக்கு நீங்க தான் பழக்கப்பட்டதை தாண்டி புதுசு புதுசோண்ட யோசிக்க மாட்டீங்க. என்ன இப்ப நீங்க இவ்வளவு காலம் படிச்சிருப்பீங்க. சிங்கள முஸ்லிம் கலவரம் 1915ஆம் ஆண்டு பிறகு ஆளுநர் இருந்த ராபர்ட் சாமஸ். அதே காலம் தானே மது ஒழிப்பு இயக்கம் இடம்பெற்றது. அப்ப நீங்க அப்படி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. இந்த மது ஒழிப்பு இயக்கத்துக்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான விஷயம், 1912ஆம் ஆண்டு மது வரி சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரியோ. மது வரி சட்டம் என்றா என்ன? மதுபான சாலைகளை அமைக்கிறதுக்கு அரசாங்கத்தின் அனுமதியை வழங்குற சட்டம் தான் மது வரி சட்டம். சரியோ. இந்த மது வரி சட்டம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டானே. இந்த மது வரி சட்டம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பிறகுதான் பிரச்சனையே வந்தது. சரியோ. அப்ப இது மேலே இருக்கிற உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இனிதான் உள்ளுக்கு வர போறேன். மது ஒழிப்பு இயக்கத்தின் முதலாவது தலைவர் டிபி ஜெயதிலக பில ஆதர் விடிஎஸ். ஆதர் விடிஎஸ். ஆதர் விடிஎஸ் காலனித்துவ அரசாங்கத்தின் மதுவரி கொள்கைக்கு எதிரான இயக்கமாக மது ஒழிப்பு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. சரி. சேனநாயக குடும்பத்தினரே மது ஒழிப்பு இயக்கத்தின் பிரதான காரணகர்த்தாக்கள். சரி. டிஎஸ் சேனநாயக, டிஎன் சேனாயக, டொன் ஸ்பாட்ட சேனாயகன்னு சொல்றோம். அதே மாதிரி எஃப்ஆர் சேனநாயக அப்படியானாக்கல. மற்றது மது ஒழிப்பு இயக்கத்தின் பலமான எதிர்ப்பின் விளைவாக அரசாங்கம் மதுவரி கொள்கையை மாற்றிக்கொண்டதா. உங்களுக்கு தெரியணும், மதுவரி கொள்கையை மாற்றிக்கொண்டா இன்றைக்கு எத்தனை மதுபான சாலை எங்களோட நாட்டுல இருக்காம போவோம். என்ன இருந்திருக்கா? ரைட். அப்ப இதுக்கு பிஎம் சிஎம் விட சரிண்ணே. இந்த மது ஒழிப்பு இயக்கம் இடம்பெற்ற காலத்துல சிங்கள முஸ்லீம் கலவரம் இடம்பெற்ற பிரித்தானியர் என்ன செய்தாங்க? சிங்கள முஸ்லீம் கலவரத்துல ஈடுபட்ட சிங்கள தலைவர்கள் அவ்வளவு சொல்லி சிறையில் அடைச்சாங்க. அடைக்கப்பட்ட சிங்கள தலைவர்களை சிறையில் இருந்து மீட்ட தமிழ் பிரதிநிதி யார்? பொன் ராமநாதன். சேர்பொன் ராமநாதன். குட். 30வது. ஓகே, 30வது கேள்வியை பாருங்க.
19ஆம் நூற்றாண்டில் பெருந்தோட்ட பயிற்சிகை தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? சரியோ? சிங்கிபுட்டியாவில் முதலாவது கோப்பி தோட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓம், சிங்கிபுட்டி எங்க இருக்குது? கம்பளையில இருக்குது. 1822ஆம் ஆண்டு, நான் உங்களுக்கு அப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் படிப்பிக்க சொல்லி தந்தேன். 1822ஆம் ஆண்டு ஜார்ஜ் பர்ட் முதல்ல கம்பளையில சிங்கிப்பட்டி என்ற இடத்துல கோப்பி தோட்டம் ஆரம்பித்தார். ஓமோ இல்லையோ? அடுத்தது, கோபி பயிர்ச்செய்கையின் வீழ்ச்சியின் பின்னர் சிங்கோனா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓ, சிங்கோனா மட்டுமில்ல, சிங்கோனா, கொக்கோ அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. லுல்கந்தூர தோட்டத்தில் எட்வர்ட் பான்ஸ் பரிச்சாதமான தேயிலை ஆரம்பித்தார். எட்வர்ட் பான்ஸ். சரியா? ஓ, பிள்ளைகள், லுல்கந்தூர்ல முதல்ல தேயிலையை நாட்டினர் யாருன்னு சொன்னா ஜேம்ஸ் டெய்லர். என்ன ஜேம்ஸ் டெய்லர் என்று சொல்லுவோம். இந்த எட்வர்ட் பான்ஸ் காலத்துல தான் கம்பளையில சிங்கிப்பட்டியாவில் இந்த கோப்பி தோட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதோட எட்வர்ட் பான்ஸ் என்ன செய்தவரண்டா, கன்னொருவில் கோப்பி தோட்டம் உருவாக்கினவர். மற்றது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி தசாப்தத்தில் பாரிய ஏற்று பண்டமாக மாறியது என்று இருக்குது. ஆனா என்ன மாறியது என்று சொல்லி இதை போடே இல்லை. உண்மையில அது பெருந்தோட்ட பயிர் மாறணுன்னு சொன்னா அது தாங்க சரிதான் கொடுக்க வேணும் 5 பேரும். ஆனா என்ன மாறணுன்னு கொடுக்கல. நான் இது பொதுவான 5 தான் கொடுக்க வேணும் நாங்கள். மற்றது இலங்கையில இறப்பர் பயிற்சியை அறிமுகப்படுத்தினரையும் போடுங்கோ. இப்ப கோபி பயிற்சியை அறிமுகப்படுத்தினது ஜார்ஜ் பர்ட், தேயிலை பயிற்சியை அறிமுகப்படுத்தினது ஜேம்ஸ் டெய்லர், இறப்பர் பயிற்சியை அறிமுகப்படுத்தினது ஹென்றி விகேம்பி. சரியோ? ஓகே, அடுத்த கேள்விக்கு வருவோம். மகாவம்சம் கூறும் விஜயனுடைய தலைநகரம் எது? தம்பபன்னி. சரி, உபதிசன்றது யாருடைய தலைநகரம்? பாண்டு வாசுதேவன். பாண்டு வாசுதேவன். ஓகே, குட், ரைட். கல்யாணி பிரதேசத்தை ஆட்சி செய்தவர் யார்? கலனிதீசன். மாகம பிரதேசம் எந்த ராஜ்யத்தின் தலைநகரம்? உருகுணை. குட். அமாவதுர என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? குருளுகோமி. ரந்தனிவல போரில் கலையுண்ட போர்த்துகேய தளபதி யார்? ரந்தனிவல போர் எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது? முதலாவது 1638. யாரு கொலையுண்டவர்? இனி சொல்லுங்க பாப்போம். ரந்தனிவல போர் பாப்போமா. 638 சரியோ? 1630 தானே? அப்ப வடியா கவனிச்சு கொள்ளுங்க. 1630ஆம் ஆண்டு ரந்தனிவல யுத்தம். ரந்தனிவல யுத்தத்துல கொலை செய்யப்பட்டவர் யாரு? கான்ஸ்டாந்தின் த நரஞ்சா. என்ன அங்கள கண்ணருவ போர் 1638. அங்கதான் யாரு? தியோகுத மேலோ காஸ்ட்ரோ. ஓகே, அடுத்த வினாவுக்கு வருவோம். கம்பளை காலத்தில் கட்டப்பட்ட லங்காதிலக விகாரையின் பிரதான கட்டட பொறியியலாளர் யார்? இஸ்தபதி ராஜர். என்ன இது? இஸ்தபதி ராஜர் லங்காதிலக விகாரிய அந்த கட்டட பொறியியலாளர். அதே மாதிரி இந்த தொல்மட மூலாச்சாரியன்றது இலங்கையில இந்த எம்பக்க தேவாலயம் இருக்கட்டும், எம்பக்க தேவாலயத்தை வடிவமைச்சவர். எம்பக்க தேவாலயத்தை வடிவமைச்சவர். இலங்கையில முதலாவது கைத்தொழில் போட்டு எங்க இருக்குது? எக்கலை. எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1959. இரண்டாவது கைத்தொழில் போட்டி எங்க இருக்குது? ராத்மலான். எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது?
1960. 1960. இது முதலாவது கைத்தொழில் போயிட்ட, ரெண்டாவது கைத்தொழில் போயிட்ட. சரியோ? நோட் பண்ணிட்டீங்களோ? ஓகே. அடுத்த வினாவை பாருங்கோ. ஒரு கூற்று கேள்விக்கு வந்திருக்கிறோம். யோதவாவியை மகாசேனன் கட்டினான். இல்லை. யோதவாவி என்ற குளம் மன்னார் மாவட்டத்துல இருக்குது. ராட்சதவாவி என்று சொல்லுவோம். அதை அமைச்சது தாதுசேனன். சரியோ? தாதுசேனன். மாகனை துரத்திய 3ஆம் விஜயபாகு. சொன்ன உடனே எப்படா போட்டுருவோம் நீங்க? இல்லை. ஏனெண்டா மாகன துரத்தினது இல்லாட்டி மாகன 1855 தோற்கடிச்சது 2ஆம் பராக்கிரமபாகு. தெளியபடியா வாசிச்சா விஷயம் விளங்குமா? கோப்பிட்டி கமுவ எனும் இடத்தில் இருந்த வியாபார நிலையம் பற்றி வேவல் கட்டிய கல்வெட்டு சொல்லுதான். இல்லை. கோப்பிட்டி கம்பத்தூர். ஓ, பதுளை தூண் கல்வெட்டு அல்லது சுரபுரவாவி கல்வெட்டு அல்லது கோபிடிகம தூண் சாசனம் என்று சொல்லுவோம். என்ன அடுத்தது? உத்தர ராமைய என்பதை நிசங்க மல்லன் கட்டினானாம். உத்தர ராமைய என்ற கட்டடம் என்றது உங்களுக்கு தெரியும், கல்விகாரை. கல்விகார் யார் அமைச்சது பிள்ளை? முதலாம் பராக்கிரமபாகு. முதலாம் பராக்கிரமபாகு. சரியோ? இந்த வேவல் கட்டிய கல்வெட்டு என்று சொல்றது வந்து நீதிமன்ற அந்த நீதி கிராம நீதி நிர்வாகத்தோட தொடர்புடைய ஒரு கல்வெட்டு. இலங்கையின் கடைசி ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கல் பெக் ஆவார். சரியோ பிள்ளையோ? சரி. ஓ, சரி. உங்களோட கேள்வி கேட்கலாம். இப்படி கேட்காம கியூ கடிதத்துடன் தொடர்புபட்ட ஆளுநர் யார்? என்ன பன்னங்கல் பெக். கியூ கடித தொடர்புடையவர் யாரு? பன்னங்கல் பெக். கியூ கடித வேண்ட மறந்தவர் யாரு? பன்னங்கல் பெக். என்ன ரைட். இலகெத்த சாரி இலகெத்த பண்டார கொஸ்வத ஆகிய இடங்களில் கண்டி மன்னனின் சிறை கைதியாக ராபர்ட் நாக்ஸ் நீண்ட காலம் வாழ்ந்தான். கிட்டத்தட்ட 19 வருஷம் இலங்கையில வந்து கண்டி ராஜ்யத்துக்கு உள்ள மட்டுமே அலைஞ்சு திரிஞ்சவன். அவனுக்கு வழங்கப்பட்ட தண்டனை கண்டி ராஜ்யத்துக்கு நீ எங்கே இருந்தாலும் திரியலாம், அவனை கண்டியை விட்டு வெளியில ஏறிடலாம். ஆனா அவன் கண்டியை விட்டு தப்பிச்சு அரிப்பு என்ற துறைக்கு போய் ஒல்லாந்த கப்பல்ல பத்தேவியாவுக்கு போய் பத்தேவியாவில இருந்து தண்ட நாட்டுக்கு போனவன். என்ன அவன் எழுதப்பட்ட நூல் தான் அன்றைய இலங்கையில இதாகல தீவு. ஓகே. என்னம்மா பிள்ளை? என்ன துறைமுகம்? அரிப்பு என்ற ஒரு துறையினூடாகத்தான் போனவன். 1848 மக்கள் கிளர்ச்சி அடக்கப்பட்ட பின்னர் டிங்கிராலே மொரீசியஸ் தீவுகளுக்கு நாடு கடத்தப்பட்டவன். சரியா? இந்த டிங்கிரா முதலாம் மொரீசியஸ் தீவுகளுக்கு நாடு கடத்தப்பட்டது யார்? மொல்லிக்குடவா? மொல்லிக்குடவை யாரு நாடு கடத்திய? மொல்லிக்குட ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் ஆன ஒரு ஆள் 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துல. சரிதானே? எகலா போல. அடுத்தது 1848 போராட்டமானது கெப்பட்டி போல நிலைமை தலைமையில முன்னெடுக்கப்பட்டதை மந்திருக்க வேணும். ஆனால் அது பிள்ளை. ஏனண்டா 1848 போராட்டம் கொங்காலே கொடபண்டா தலைமையில் இடம்பெற்றது. கொங்காலே கொடபண்டா தலைமையில் இடம்பெற்றது. கொங்காலே கொடபண்டா தலைமையில் இடம்பெற்றான்னு போடுங்க. அடுத்தது 1977 பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணி பெரும் வெற்றி ஈட்டியது. வடிவா பார்த்து சொல்ல வேணும். முதலாவது வடிவா பார்க்கணும். நான் சொன்னேன் கேள்விய வடிவா வாசிக்க வேணும். 1977ஆம் ஆண்டு ஒரு இலங்கை வரலாறு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல்ல 168 ஆசனத்துக்கான தேர்தல். இந்த 168 ஆசனத்துக்கான தேர்தலில் பாராளுமன்ற 140 ஆசனங்களை கைப்பற்றியது ஐக்கிய தேசிய கட்சி. அந்த ஐக்கிய தேசிய கட்சி தான் ஆறு? ஜெயவர்தன. அதாவது 6க்கு 5 பெரும்பான்மை.
என்ன கிடைச்சு அவர்தான் இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆனார். அப்ப முதலாவது கூற்று பிழை, ரெண்டாவது கூற்று சரி. ஓமோ இல்லையோ? ஆமா சார். கிளியரா விளங்கிடுது அந்த கேள்வி? கிளியரா விளங்கிடுது எல்லாருக்கும்? ஓ சார். ரைட். அப்ப இன்றைக்கு நாங்கள் ஃபுல்லா எம்சிக்கு தான் சொல்லி தந்தனால் நாளைக்கும் இந்த வகுப்பு இருக்கும். நாளைக்கு இரவு சரியா 7:45 தொடக்கம் 9 மணி தொடக்கம் எடுப்பேன் வகுப்பு. சரியோ? இந்த பேப்பரோட பகுதி 2 விளங்கப்படுத்தி விடுவேன். விளங்கிட்டு சொன்னது? ஓகே சார். அப்ப நாளைக்கும் கிளாஸ் இருக்குது. நாளைக்கும் வகுப்புக்கு வர வேணும் எல்லாரும். விளங்கிட்டு தானே? நாளைக்கு அங்கால யூரோப் பார்த்து விடுவேன். ஓகே சார். சார் சொல்லுங்க அஸ்லு. சார் அந்த கோப்பியை வெளிநாட்டுக்கு அந்த ஏற்றுமதி செய்யும் போது அந்த தீர்வு வரியை குறைச்ச ஆளுநர் யாரு? எட்வர்ட் பான்ஸா? கோப்பி வரிய இல்ல வில்மட் ஹோடனுடைய காலத்துல அந்த வரி குறைக்கப்பட்டது. 1735 பிறகு தானே கோப்பி வரி குறைக்கப்பட்டது. ஓகே சார். சரி, அப்ப நாளைய தினம் நாங்கள் இந்த பகுதி 2 சந்திப்போம். மேப் மார்க்கிங் சொல்லி தருவோம். வாங்கோ. ரைட், ஓகே. குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட் சார். குட் நைட் சார்.